இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வழிந்து ஓடுகிற காவாயாச்சு ரெண்டு பக்கமும் சிமெண்ட பூசி நடுவரையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையின் பனைய வளர்த்தான் அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுவிட்டு வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க பணம் காட்டு நரிதான், பணம் காடே நாங்கள் தான் என்று. அந்த காடே நாங்க தான். விவசாயி அவன் சத்தா என்ன, இவன் சத்தா என்ன, யானை சத்தா என்ன, கொக்கு சத்தா என்ன, காக்க சத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய், நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவையெல்லாம் இருந்தாதான் நீ வாழ. அதுதான் அப்பா சொல்றாரு, இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டோம். அதான் உண்மை. கல்லிறக்கோர் பேரமைப்பு இணைந்து நான்காவது ஆண்டுகளாக நடத்தி வருகிற பனை கனவு திருவிழாவிற்கு வருகை வந்திருக்கிற பெருமக்கள், வேளாண் குடி சார்ந்த பெருமக்கள், கல் இலக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர், நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா கல் நல்லசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிற என் உயிர் இளவன், என் அன்பு தம்பி வனையேரிகளுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய உடனிருந்து உழைத்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இது கனவு திருவிழா என்று நடத்தப்படுகிறது. ஒரு கனவு, தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னது போல பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம், தற்சார்பு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெரும் கனவு. இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான். இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான். தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியாக பராமரிப்பு தேவைப்படுகிறது. இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலே பனை மட்டும்தான். 840 பயன்பாட்டை தருகிறது. அதனால அது கற்பக தரு என்று அது உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது. அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணி வாய்ச்ச வேண்டியதில்லை, அது தன்னைத்தானே பார்த்துக்கும். இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க பணம் காட்டு நரிதான், பணம் காடே நாங்கள் தான் என்று. அந்த காடே நாங்க தான் என்று. இந்த பனையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமா, எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்க அண்ணன் இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவரிடத்திலே கேட்கிறார்கள், பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவுல இருக்காய், அதுல ஒரு பகுதி, இப்ப நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல 2 மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது.
இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது, நீ எதை வச்சு இதுல இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன். பனங்கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது, என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புறோம். பனம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன் அளவே கிடையாது. இங்க பனையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு. இது எங்களுடைய அப்பா, நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம். அதுதான் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல. விவசாயம், வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும். அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு தொழில் அல்ல. தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில், நெசவு தொழில் போல இது நெசவே ஒரு தொழில் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியல். நெசவும் உழவும் வந்து மனிதனுக்கு உயிரை விட மேல் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால், மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடை தருவது நெசவு, உயிரை காக்கும் உணவை தருகிற, உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை. இவை இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மதிப்பும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற பெரிய கொடுமை. வேளாண்மையோடு இணைந்த ஒன்றுதான். இங்கே நம்முடைய பாண்டியன் சொன்னது போல பனையை அழிக்க வேண்டிய, பனையின் அவசியத்தை, அதன் தேவையை ஒழிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால், முதலில் மாடுதான் உழவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருந்தது. மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று நமது முன்னவர்கள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா 60 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதுல நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. ஆனால் 6 டன் எடையுள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் என்று பாருங்க. நன்கு இறுகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு கொண்டுதான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி கொடிகள் முளைக்கிறது. அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான், டிராக்டர். அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால்தான் இந்த டிராக்டரின் அவசியம், அந்த தேவை அதிகரிக்கும், அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன். அப்ப என்னென்ன பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிடறான். இப்ப இந்த டிராக்டர் எந்திரத்தை விற்பனை செய்யறதுக்கு வசதியா இருக்கு. இது நல்லா உழும், அது உழாது, கீறித்தான் விடும். கலப்பை தான் ஆழ விடும், இது அப்படி கீறித்தான் விடும். மண்ணை பெற லேசா கீறி விடும், அவ்வளவுதான். நீங்க இதற்கு பிறகு 2ஆம் உலகப் பொருளை வெடிக்காத வெடி உப்புகளை அவன் உரமா தயாரிக்கிறான். இந்த மிச்சம் மிஞ்சி போச்சு அந்த வெடி உப்புகள், அந்த வெடி மருந்துகள் என்ன பண்றதுன்னா உரமா தயாரிக்கிறான். இந்த உரத்தை விற்கிறதுக்கு, சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடுறான். அது இந்தியா மாதிரி நாடுகள். இதான் உலகத்தின் பெரிய சந்தையா இருக்கு. அதிக மக்கள் தொகை கொண்ட, நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட நாடா இது இருக்கு. எது வந்தாலும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய நோய் இந்த மக்களுக்கு இருக்கு. அதோட தன்னிடத்தில் இருப்பது விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்குத்தான் அது. மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி, உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது, சாப்பாடா நம்முடைய விட அவனுடைய சத்துள்ளது, அது நாகரிகமானது, நிறமா நம்ம கருப்பா இருக்கும் அவன் வெள்ளையா இருக்கிற உயர்ந்தவன். இது ஒரு நோய். இதை அவன் பயன்படுத்தி கொண்டு அந்த வெடி உப்புகளை சந்தைப்படுத்தினான். அதை போட்டால் நன்றாக விளையும் என்றார். நம்முடைய பயிர்கள் உயர்ந்து இருக்கும், உள்ள போனா தெரியாது. 110, 120 இந்த மாதிரி குழி வெளிச்சான், இந்த மாதிரி இது சம்பா, கரட்டஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான பயிர்கள். அப்ப சாஞ்சு கிடக்கும், விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும். நம்ம குனிஞ்சு அறுத்தோம்.
அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவடை இருக்கு. அந்த நடுப்பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சு, மாடு நம்மோடு ஒரு உடன் பிறந்தான் பொருள்ல உழைத்தது. குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏத்தி கொண்டு கொட்டுவோம். உழவுக்கு அவனை பயன்படுவான். அறுத்த கருதி அவனை ஏத்திட்டு வந்து இறக்குவான். அடித்து போட்டதை அவனை காலால மிதிச்சு புனையில் பத்தி உளுத்து விடுவான். அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்து விடுவோம். நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊத்துவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியா தந்துருவான். அதை சேமிச்சு வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன் நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நின்று படம் எடுத்தது இருக்கு. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றாரு. கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனாலும் மாடும் செல்வம் என்று படம். மாடு மாடல்ல செல்வம். அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த ரசாயன இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன மாடு இருக்கிறவரை ஆடு இருக்கிறவரை என்ன, இந்த இயற்கை உரம் சாணி கிடக்க அது குப்பையாக அது உரமாக. அப்ப அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்ப அவன் கொண்டாந்து வித்து போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல. அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண்குடி மக்களின் புகார் என்ன, என்னையா உன் மரத்தை போட்டா விளையும்னா ஒண்ணும் இல்லையா. அப்ப உன் விதை தப்புன்ட்டான். உன் விதை சரியில்லை. நான் ஒரு விதைதாரன்னு அவன் என்ன பண்ணா, 5008 5020 இந்த குட்டைய பயிரு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு, குனிஞ்சறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு வயத்துக்கு வந்துச்சு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான்னு அவைவானது பொய்யாயிட்டுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரப்பு இருக்கு, நீர் இல்ல, பயிர் உயரல, எல்லாம் குட்டையா போச்சு. அடுத்த அடி காட்டுக்கு இருக்கு, நுனி வீட்டுக்கு இருக்கு, நடு மாட்டுக்கு இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்ல, ஒழிச்சான். இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா இருக்கான். நம்ம என்ன பண்ண, நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, காதுல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான். வளர்ச்சி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி வேலை வாய்ப்பு. அதுதான் அப்பா சொல்றாரு, இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டோம். அதான் உண்மை. அப்புறம் கடைசியா ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல. அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார். ஒரு இனம் அழியுது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது, ஆட்டை அழிப்பது, பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள், பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனையை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்து. இப்ப ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான் பனை. அதுல இருந்து கருப்பட்டி, நொங்கு, பதநீர் எல்லாம் அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான். அதை என்ன பண்ணா, பாருங்க நுட்பமா பனை அரிச்சு இப்ப செங்கல் காலவாக்கி சும்மா எதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான். 50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிச்சு. அதுவும் பயன் இல்லப்பா. பனை மரத்து வச்சு எங்க வீட்டுல எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்டு அப்படியே எங்க அண்ணன், இது ஏப்பா வெட்டினா, இதுக்கு போய் கோவப்படுற, ஏன் இப்படி வெட்டினு கேட்டதுக்கு, இதுக்கு ஏப்பா இப்படி கோவப்படுற, பனை தானே பண்ணிட்டான். அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சு. இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது, ஒண்ணும் இல்லைட்டாங்க. நொங்கு தானே இந்த 10 மரம் இருக்குது, காய்ச்சா பத்தாதான், இவ்வளவுதான் புரியுது. பனை, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எல்லா மரத்திற்கும் வேர். ஆனால் பனைக்கு வேர் இல்லை, அது குழாய், டியூப். நீங்க போட்டு பேனா பாருங்க, பட்டு போன ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேற எடுத்து பாருங்க, கருப்பா அப்படி இருக்கும். கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும், உள்ள பஞ்சு இருக்கும். எல்லா மரங்களுக்கும் பக்கவேர் இருக்குது, பனைக்கு பக்கவேர் கிடையாது.
ஒரே வேர் தான் ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. அதனாலதான் வறண்ட நில தாவரம். பாலைவனத்தில் பனை வராது. ஆனால் எண்மண், ராமநாதபுரம், சிவகங்கை, கோயில்பட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும். 1000 அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்குவாங்க. அப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, 10 பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்ற விடாதாங்கிறாங்க. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வழிந்து ஓடுகிற காவாயை 2 பக்கமும் சிமெண்ட பூசி, நடுவரையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையின் பனையை வளர்த்தான். அரண் மாறி நின்று வேலை பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுவிட்டு வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். யாராவது செய்யற வேலையா பாரு. இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த எங்க அப்பா அதுக்கு நாங்க போராடணும். போய் கசிவு நீர் பாசனம், நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் தான் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு, நத்தை, புல், மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி, கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுந்தா நேரம் ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை, சீன கிளுகிழுப்பை, கொட்டான் சீன கொட்டான், பாய் சீன பாய். ஏன் சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில படுத்தா வர அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயில விழுந்து வாங்குவான். ஏன் நோய் புரியுதா? நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றது இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால என்ன இருந்தாலும் இப்படி கட்டையை ஒரு மேய்ச்சி வச்சுட்டு கூட்டேன். இந்த பையன் என்ன நம்ம பையன் தானேப்பா, உள்ளூர் மாடு விலை போகாது. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக்காப்பாங்கிறப்ப. ஹைட்டா இருக்கணுமா, இல்ல வெயிட்டா இருக்கணுமா, ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும். எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி, உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ பதிச்சு பார்த்தாங்க. இவனுக்கு புரியல. அவன் ஒன்று ஒன்றா அழிக்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான். இது ஒரு உயிரியல் போர். பனையை ஒழிப்பது, பனையிலிருந்து வெளியேற்றுவது, வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது, அவனுடைய நெசவில் இருந்து வெளியேற்றுவது. நீ நூல் விலை ஏற்றி மின் கட்டணத்தை உயர்த்திட்டீன்னா நெசவை எங்கே பண்ணுவான்? வழி இல்லை. எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான்? ஒரு கரும்பை விளைவிக்க 20 ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு. ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க 20 ரூபாய் ஆகுது. அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு 5 ரூபாய் லாபம் வச்சு 25 ரூபாய் விற்க முடியாது. வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான். இங்கே ஒரு குண்டூசி செருப்பு, ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் 10 ரூபாய் 10 ரூபாய். செருப்பு தயாரிக்கவன் 250 ரூபாய் 250 ரூபாய் தான். ஒரு பிளேட் கத்தி 10 ரூபாய் 10 ரூபாய் தான். ஆனால் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது. வாங்குவன் தான் தீர்மானிப்பான். 20 ரூபாய் தக்காளி 10 ரூபாய் கொடுத்தா கொடுக்கலைன்னா போ என்று சொல்வான். நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அப்ப வந்த வேலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான். வழியில இழப்பை தாங்க முடியாது, பால்டாரை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான். இதான் நடக்கும். வயல் வரப்புல இருக்கிற மரத்திலே தூக்குல தொங்குறான் விவசாயம் என்றால் இதுதான். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இது செய்தி அல்ல, பிளாஸ் நியூஸ் அல்ல. விவசாயி அவன் சத்தா என்ன, இவன் சத்தா என்ன, யானை சத்தா என்ன, கொக்கு சத்தா என்ன, காக்க சத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய். நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவையெல்லாம் இருந்தாதான் நீ வாழ முடியும். அப்படி ஒவ்வொன்னா ஒரு பய வாரை, ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான். அதுல இந்த பனையும் வந்து
இந்த கருப்பட்டி, கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை. கருப்பா இருக்குல்ல, கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான், கருப்பா இருக்கு. கைக்குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு. பனையில இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தா இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல ஒண்ணு விரிச்சு வச்சான், பூரின்னா சப்பாத்தின்னா. என் ஊர்ல அரிசி விலையும் கேழ்வரை விலையும் வரகு விலையும் இந்த கோதுமை கருமா விலை. அப்ப பல்ல விளையிட்டு பசியோட வாயை பொழந்துகிட்டு இருந்தா வேற ஊர்ல இருந்து வரணும். என் பொருளாதாரம் அங்க போயிட்டு, ஏன்னா உணவு அவசிய பொருள், அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டு. இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல, சீனின்னு ஒரு சர்க்கரை, வெண் சர்க்கரை கொண்டாதான் சீனி, கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சுட்டு 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்கள் அறிவியல்ல ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது. படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியில நாங்க சர்க்கரை நோய் என்று எழுதுவோம், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான், சிறுமுலை பாதிக்கப்படுவதா அது தள்ளாடுது, இப்படிதான் பதில் எழுதுவோம். இந்த பணக்கார நோய் சர்க்கரை, இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாத இந்த கூட்டத்திலேயே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படும். காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள், ரசாயனம், இந்த இனிப்பு சர்க்கரை இதுகளை சாப்பிடுறதுனால வந்துட்டுது. அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஓடிச்சான்.